இனிமேல் மும்பை அணியெல்லாம் கடப்பாறை டீம் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. விளக்கமாத்தி குச்சி சைஸில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. கடப்பாரெலாம் கிடையவே கிடையாது. அது எப்போயோ முடிஞ்சு போச்சு. டே அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி எப்போயோ முடிஞ்சு போச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து தோக்க போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. நீ என்ன 6-4 அடிக்க போகிற பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் மேலே வந்து போட அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற விஷயமா இருக்கட்டும், பார்க்கறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. சென்னை என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதே தான் வந்து மும்பை அணி இன்னைக்கு பண்ணுறாங்க. இன்னைக்கு வில் ஜாக்ஸை வந்து எதுக்கு வெளியில் உட்கார வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்கணும். ராபின் மின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ராஞ்சின் கிறிஸ்கேல் என்று அழைக்கப்படும் ராபின் மின்ஸுக்கு மீண்டும் ஒரு டக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால ஓவராலாக பார்க்கும்போது சுமன் கில் சூப்பராக வழி நடத்துறாரு. வெளியிலேருந்து ஆசித் நகரால உள்ள வந்து அவரே பேட்டிங் பண்ணிடுவார் போல இருக்கு, இல்லை பவுலிங் போட்டுருவார் போல இருக்கு. சூப்பராக கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் எம்ஐயை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பழைய டீம் பார்க்க இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இதே இல்லை. ரொம்ப போர் அடிக்குது. டெஸ்ட் மேட்ச் விளையாடுறத விட கேவலமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் செம்ம காண்டாயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்பே வந்து நிறைய நேரம் எடுத்து ஓவர் போட்டாங்க. செகண்ட் ஹாப் அதுக்கு மேலே 11-12 வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத மாதிரி தான் புரியாமல் இருக்குது. இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் சியாம். ஜிடி விசஸ் எம்ஐ மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு அகமதாபாத்தில் வந்து நடந்துச்சு. அதில் பார்க்கும்போது டாஸ் ஹர்திக் பாண்டியா வந்து நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இதில் வந்து செம்மன் இது, நான் இதில் செகண்ட் ஹாஃபில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உணர்த்தியாக பேச வேண்டியது. பேசிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப் வந்து பேட்டிங் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து சுமன் கிலோட பேட்டிங்காக இருக்கட்டும், அப்புறமேட்டு சாய் சுதர்சனோட பேட்டிங்காக இருக்கட்டும், ஓவருக்கு ஓவர் 6-4 போட்டு பார்த்தீங்கன்னா கண்டெயின் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு 10 ஓவர் வரைக்கும் அவங்க கையில் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 ஓவர் கட்டினாங்க. அதாவது வந்து திரும்பி ஹர்திக் பாண்டியா போட்டு ஒரு 2 ஓவர் கட்டினாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சத்யநாராயணன் தம்பிகிட்ட திரும்பி ஓவரை கூட திரும்பி ஓவர் கிளியுது. அந்த மாதிரி ஒரு ஓவர் கட்டுறாங்க. அப்புறம் சாட்னர்கிட்ட கொடுத்து ஓவரை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே முடியலை. எல்லாரும் ஓவரும் என்னை பொறுத்த வரைக்கும் கிழிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. முஸ்டபிசூர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வில் ஜாக்ஸை வந்து ட்ராப் பண்ணிட்டு அவரை கொண்டு வந்தாங்க. எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இதே கிரவுண்ட்ல வந்து அவர் 100 போட்டிருக்காரு. எதுக்கு போய் ட்ராப் பண்ணி ஆர்சிபி கூட இருந்தப்ப இதே ட்ராக்ல வந்து அவர் 100 போட்டிருக்காரு. அவரை நாங்கள் உட்கார வச்சுட்டு இவரை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து சுமன் கில்லும் வந்து ஒரு 30-35+ ரன்கள் தேத்திட்டாரு. இங்கிட்ட சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா 50-60 ரன்கள் பக்கம் தேத்திட்டாரு. அங்கிட்ட ஒரு கேமியோ பண்ணாலும் ஜாஸ் பட்லர் வந்து அவருக்கான ஒரு 30-35 ரன்கள் தேத்திட்டாரு. அப்புறம் வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா 10-20 5-10 அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகினாலும் ஒரு 196 ரன்கள் வந்து இலக்கு வச்சிருந்தாங்க. அதாவது T20ல இது ஈஸி அப்படின்னாலுமே ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் 200+ ரன்கள் வந்து இப்போ இருக்க பேட்ஸ்மேனாக இருக்கட்டும் எல்லா டீமுமே அடிக்கிறாங்க. 200+ டார்கெட் வச்சா கூட 280 வச்சா கூட 240 வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஒரு அக்ரெசிவ் மோடே வந்து மும்பை அணிகிட்ட இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மிஸ்ஃபீல்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அடிக்கிறாங்க. 4 லைன்லாம் போகுது. பார்த்தீங்கன்னா பார்க்கவே கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். மேட்ச் பார்க்கறதே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் உண்மையில கதறி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு இன்னிங்ஸை தான் கொடுத்துருந்தாங்க. 196 என்ற இலக்கூட பார்த்தீங்கன்னா 97 அப்படின்ற ஒரு இலக்குடன் பார்த்தீங்கன்னா மும்பை அணி வந்து களமிறங்கினாங்க. எப்போது ரோஹித் சர்மா வந்து ஒரு 200-300 அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வருவார். ஆனால் அவருக்கு வந்து 2 4 மட்டும்தான் மாட்டும். அதனால 8 ரன்களோட வந்து அவருமே வெளில போயிட்டாரு. டிவியை மாற்றுறதுக்குள்ளே காணா போயிடுறாரு. எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வராரான்னு தெரியல. அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கி கொடுத்தாரு, வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு. என்னதான் இருந்தாலும் ஐபிஎல்ல இன்னமும் அவரோட இன்ஃபார்ம் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறமேட்டு ரியான் ரிக்கில்டன்னு ஒரு விக்கெட் கீப்பர் சவுத் ஆப்பிரிக்காரா நீங்கள் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு 100 போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்தால் அவர் அதுக்கு மேலே அவருமே பார்த்தீங்கன்னா வந்தார்கள் சென்றார்கள்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு திலக் வர்மாவும் சூர்யாவும் வந்து கைகோர்த்து வந்து இன்னிங்ஸ் வந்து ஓரளவு தேத்துனாங்க. அதாவது 34 பாலுக்கு 50 அடித்து அந்த மாதிரி தேத்துனாங்க. அது ஒரு இதில் வந்து திலக் வந்து விக்கெட் ஆக வேண்டியது பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போனார். அப்புறமேட்டு ஒரு ராங்கான பாலுக்கு வந்து அவர் ஆடவும் பார்த்தீங்கன்னா அவருமே அவுட் ஆகிட்டார். அப்புறமேட்டு திலக் போனதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் ஏதோ தேத்திக்கிட்டு இருந்தாலும் தலையில் அடிபட்டவும் பார்த்தீங்கன்னா அவர்
அவருக்கும் ஓரளவு வந்து பவுன்சர் போட்டால அவரும் ஓரளவு நின்றுக்கிட்டு இருந்தார். இங்கே வந்து ராபின் மின்ஸ் வந்து எதுக்கு இறக்கி விட்டாங்கன்னே தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம நமன்தீரை கொண்டு வந்திருக்கலாம், இம்பாக்ட் பிளேயராக வந்து அம்பையர் ஆட்டவும் ராபின் மின்ஸ் வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்தார்கள் சென்றார்கள் போனார்கள்னு சொல்லிட்டு ராஞ்சியோட கிறிஸ்கேல் வந்து அவருமே போயிட்டார். இம்பாக்ட் பிளேயராக வந்து வந்த இசான் சர்மா பல வருஷமாக போட்டுட்டு இருக்கு. அவர் கூட எக்கனாமிக்கலாக சூப்பராக போகிறாரு. பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் கழட்டுன்னு இருக்காரு, விக்கெட்டும் எடுத்தாரு, ரன் அடிக்கவே முடியல. அடுத்த ஊர் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க, சுத்தமாக அடிக்கவே முடியல. சாய் கிஷோர் பார்த்தீங்கன்னா அவர் ஓவர் சூப்பராக போட்டுட்டு இருந்தா, அவர் ஓவர் அடிக்க முடியாதனால ஹர்திக் பாண்டியன் டென்ஷன் ஆயிடுச்சு. இவன் ஓவரில் எப்படி நம்ம அடிக்க முடியாமல் போகணும்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி முறைச்சி போடான்னு திட்டம், இதெல்லாம் ஓவர் சீனாக இருந்துச்சு, பார்க்கவே கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் வந்து சூர்யாவும் அவுட் ஆகிட்டார். ஹர்திக் பாண்டியா 17 பாலுக்கு வந்து ஒரு 4 தான் அடிக்க முடிஞ்சு, தேத்தியதை தாக்கு பிடிச்சி நின்றுக்கிட்டு இருந்தாரு. நான் அவுட் ஆகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டாரு. அப்புறம் சாட்னரும் நவன்தீரும் சேர்ந்து ஏதோ ஒரு இன்னிங்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு அணையிற விளக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஓவராலாக பார்க்கும்போது 160 ரன்கள் தான் மும்பை இந்தியன்ஸால் அடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே அவங்களால அடிக்க முடியல. ஒரு 40 ஓவர் கொடுத்துருந்தீங்கன்னா 200 அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடப்பார் அணியாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணியில் பண்ணுற தப்பை தான் இவங்களுமே பண்ணுறாங்க. அதாவது ஒரு பிளேயர் வெளியிலேருந்து எடுத்துரும். சென்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கராக இருக்கட்டும், டெவன் கான்வே, இல்லாட்டி நம்ம இவர் வந்து ஜேமி ஓவர்டனை உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மீண்டெழும். அதே தப்பை தான் வந்து நம்ம மும்பையும் பண்ணுறாங்க. அதே வில் ஜாக்ஸ் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். இன்றைக்கி அவரை உள்ளே கொண்டு வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நமன்தீரை கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருந்தால் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருந்துச்சு. எதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் எடுத்து அவங்க 190ங்கிறது பார்த்தீங்கன்னா T20 IPL பொறுத்தளவு எளிய இலக்கு தான், இவங்க அடிக்கக்கூடியது தான். இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் வந்து சென்னை அண்ட் மும்பை இது 2 தான் வந்து ஃபஸ்ட்டாக வெளியேறும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை அணியில் இந்த தவறுகள்லாம் பண்ணாமல் அடுத்து நடக்கக்கூடிய மேட்ச்லலாம் இதெல்லாம் சரி பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட பிளேயிங் 11 சென்னையை பொறுத்தளவு என்ன பிளேயிங் 11 அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மும்பையோட பிளேயிங் 11 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னடா செகண்ட் மேட்ச் தாண்டா ஆகுது இப்போவே இருக்கு உங்களை திட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்செல்லாம் இவங்கெல்லாம் சாமிக்கு விட்டு போனாங்க அப்படின்னா கடைசியில் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் உள்ள அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது தோத்துட்டு போயிடுவானுங்க. அதனால வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபவுண்டேஷனை போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மும்பை ஃபேன்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னை வந்து இன்றைக்கி ராஜஸ்தான் கூட நடக்க போகுது, அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. யங் கேப்டன் கூட வந்து அடி வாங்குவாளாம், இல்லாட்டி அங்கே போயிட்டு அவே போய் ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க.